வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கிய அமிலங்கள் எந்தெந்த பொருளில் எந்தெந்த அமிலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு. அப்புறம் ரயில்வே எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குன்னா மாலிக் அமிலம். எலும்பிச்சை சிட்ரிக் அமிலம் இருக்குது. திராட்சை டாட்டாரிக் அமிலம். இந்த திராட்சை இந்த தக்காளிலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். தக்காளி ஆக்சாலிக் அமிலம். அடுத்து வினிகரில் அசிட்டிக் அமிலம் இருக்குது. அடுத்து தயிர் லாக்டிக் அமிலம். இந்த தயிர் பால்லலாம் லாக்டாக் அமிலம் இருக்குது. அடுத்து ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம். தேநீர் நம்ம டீ குடிக்கிறோம்ல அதில் டானிக் அமிலம் இருக்குது. நெல்லிக்காய் அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது. பாலில் நம்ம ஏற்கனவே தயிர் பார்த்தோம்ல அதோட இதுதான் பாலில் லாக்டிக் அமிலம் இருக்குது. வெண்ணெயில் பிட்யூரிக் அமிலம் இருக்குது. அடுத்து கொழுப்பில் ஸ்டிட்யூரிக் அமிலம் இருக்குது. புரதம் அமினோ அமிலம். அடுத்து எறும்பு பார்மிக் அமிலம். நம்மளை எறும்பு கடித்தா கொஞ்சம் வீங்கும்ல, அந்த பார்மிக் அமிலம் போகிறதுனால தான் நமக்கு கொஞ்சம் லேசாக தடித்த மாதிரி வருது. இதில் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 1 மார்க் உறுதியாக கிடைக்கும். இந்த இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.